மேற்கு வங்காளத்தில் சோழ அரச குடும்பத்தின் மரியாதையை சோதித்த ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சகோதரியின் கண்ணீர். அது செய்தியாக அல்ல, அக்னியாக தஞ்சையை அடைந்தது. அரண்மனை மௌனம் உடைந்தது. ஒரு மனிதன் மட்டும் எழுந்தான். அவன் பெயர் ராஜேந்திர சோழன் 1. இது தனிப்பட்ட அவமானம் அல்ல, இது சோழர்களுக்கு விடுக்கப்பட்ட சவால். படைகள் நிலம் வழி நகரவில்லை. அவன் தேர்ந்தெடுத்தது கடல். வங்கக்கடல், பே ஆஃப் பெங்கால் அவனுக்கு பாதையாக மாறியது. புயல்கள் எழுந்தன, அலைகள் கர்ஜித்தன. ஆனால் சோழ கப்பல்கள் நின்றதில்லை. கடலே விலகியது. கடல் முடிந்த இடத்தில் ஒரு நதி தொடங்கியது. அது கங்கை, கேஞ்சஸ். கங்கையின் கரையில் சோழரின் கொடி நிழலாக விழுந்த நொடி எதிரிகள் தலைகுனிந்தனர். அவமானம் அதிகாரமாக மாற்றப்பட்டது. வெற்றியின் சின்னமாக கங்கையின் நீர் சோழ நாட்டை நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டது. இது பழிவாங்கல் அல்ல, இது ஒரு பேரரசின் எச்சரிக்கை.